ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸை இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான முதல் கேள்வி, கீழ்கண்டவைகளில் முதலில் யூனியன் பிரதேசமாக இருந்து பின்னர் மாநிலமாக மாறியது எது? ஆப்ஷன் ஏ ஹரியானா, ஆப்ஷன் பி சிக்கிம், ஆப்ஷன் சி இமாச்சல பிரதேசம், ஆப்ஷன் டி பாண்டிச்சேரி. கீழ்கண்டவைகளில் முதலில் யூனியன் பிரதேசமாக இருந்து பின்னர் மாநிலமாக மாறியது எது? சரியான பதில் சிக்கிம். இரண்டாவது கேள்வி, இந்தியாவில் குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கும்போது அவர் மீது குற்ற விசாரணை செய்ய முடியுமா? ஆப்ஷன் ஏ முடியாது, ஆப்ஷன் பி 10 முதலமைச்சர்கள் சேர்த்தால் முடியும், ஆப்ஷன் சி மக்களவை உறுப்பினர்கள் முயன்றால் முடியும், ஆப்ஷன் டி முடியும். இந்திய குடியரசுத் தலைவர் பதவியில் இருக்கும்போது அவர் மீது குற்ற விசாரணை செய்ய முடியுமா? சரியான பதில் ஆப்ஷன் ஏ முடியாது. அடுத்த கேள்வி, இந்தியாவில் கிறிஸ்துவ மதத்தை முதலில் போதித்தவர் யார்? ஆப்ஷன் ஏ ஜான் போப், ஆப்ஷன் பி செயின்ட் தாமஸ், ஆப்ஷன் சி செயின்ட் பீட்டர், ஆப்ஷன் டி செயின்ட் பால். இந்தியாவில் கிறிஸ்துவ மதத்தை முதலில் போதித்தவர் யார்? சரியான பதில் ஆப்ஷன் பி செயின்ட் தாமஸ். இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றதை பார்க்கலாம். தேசிய காளான் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிலையம் அமைந்துள்ள இடம் எது? ஆப்ஷன் ஏ டார்ஜிலிங், ஆப்ஷன் பி பெங்களூர், ஆப்ஷன் சி உதகமண்டலம், ஆப்ஷன் டி சோழன். சரியான பதில் ஆப்ஷன் டி சோழன்.